உங்கள் லெஜண்ட் சரோனாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை. Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. South India's #1 travel brand. ஆக்சுவலி ஜனனி பார்த்தீங்கன்னா என்னோட கிளாஸ்மேட் ஸ்கூலில் மதுரை அண்ட் கொடைக்கானல் ஸ்கூல் ட்ரிப் போயிருந்தோம். அந்த ஃபோட்டோ அவங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். ரொம்ப ஒரு இன்டிமேட்டாக ஒரு இதாக மொத்தமாகவே 10 people தான் அவங்களோட என்கேஜ்மெண்ட்டில். அவங்க சைடில் ஒரு 5 people, பையன் சைடில் ஒரு 5 people. அப்படியே தான் ரிங் ஒன்ஸ் போய்ட்டு ஈவன் நயன்தாரா மேம்ஸ் பர்த்டே பார்ட்டி, ஒரு ப்ரைவேட் பர்த்டே அவங்க வீட்டுக்குள்ளே ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு சர்ப்ரைஸ் பார்ட்டி மாதிரி 2 hours முன்னாடி தான் எங்களுக்கே சொன்னாங்க எங்களுக்கு சர்ப்ரைஸாக வேணும். எங்கள் ஹஸ்பண்ட் வந்து எங்களுக்கு ஃபுல்லாகவே வேணும், ஃபுல்லராக வேணும், ரொம்ப பிளெயினாக பேக் ட்ராப் மட்டும் வேண்டாம், எங்களுக்கு ஃபுல்லராக வேணுங்கிறது ரொம்ப. அவங்களோட லெஹங்கா பார்த்தீங்கன்னா நல்ல பேஸ்டல் பிங்க், பேபி பிங்க். ஸோ கம்ப்ளீட் கான்ட்ராஸ்ட்டாக ஒரு க்ரீன் கலர் கொடுத்துருந்தோம். ஸோ அவங்க ஃபோட்டோஸ்க்கு ரொம்ப அழகாக வந்து ஸோ அவங்க பர்டிகுலராக கேட்டது பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளையார் இருக்கணும், எனக்கு உள்ளே என்ட்ரு ஆகும்போது அழகாக ஒரு பிள்ளையார் இருக்கணும் ஒரு ப்ராஸில் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. ஷீஸ் வெரி வெல்கம் போர்டுக்கும் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பிளான் பண்ணலான்னு ஒரு கிளாஸ்லேயே ஒரு வெல்கம் போர்டு பண்ணியிருந்தோம். ஸோ மேரேஜ்க்குமே நீங்கள் தான் ஈவெண்ட் ரெக்கார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்களா? கண்டிப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹலோ ஆல், இன்னைக்கு என் கூட ஃபவுண்டர் ஆஃப் ரெட் த்ரெட் ஈவெண்ட் ஆர்கனைசர் ஜெனி இருக்காங்க. வணக்கம். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ இப்போ வந்து டாக் ஆஃப் த டவுனாக இருந்துட்டு வரது பார்த்தீங்கன்னா ஜனனி மேமோட என்கேஜ்மெண்ட் தான். ஸோ அதுக்கு வந்து ஈவெண்ட் ரெக்கார்ட் வந்து நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்க, ஈவெண்ட் ஆர்கனைஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்க. ஸோ மேம் எப்படி உங்களை அப்ரோச் பண்ணாங்க? ஆக்சுவலி ஜனனி பார்த்தீங்கன்னா என்னோட கிளாஸ்மேட் ஸ்கூலில். ஸோ அப்போ வந்து நல்லா பேசிகிட்டு இருப்போம். நடுவில் ஒரு டச் இல்லை நம்மக்கிட்ட, பட் வி ஆர் ஃபாலோயிங் ஈச் அதர். ஸோ அவங்களும் என்னோடய ஒர்க் பார்ப்பாங்க, நானும் அவங்கள ஒர்க் பார்த்துட்ருப்பேன். ஸோ அவங்க என்கேஜ்மெண்ட்டுன்னு வரும்போது அப்போ என்னோட வைரலாக போன கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் அவங்க பார்த்துருக்காங்க. ஸோ பார்த்துட்டு அவங்க பிடிச்சதுனால ஷி காட் இன் டச் வித் மீ அகேன். ஸோ அவங்க வந்து கால் பண்ணிட்டாங்க, ஸ்ட்ரைட்டாக கால் பண்ணி பேசினாங்க. ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு எனக்கு தெரியவே இல்லை, அவங்க ஸ்கூலில் நான் படித்தேங்கிறது அவங்க மறந்துட்டாங்க. ஒரே கிளாஸ்மேட்ஸ் நாங்கள். ஸோ அவங்க வந்து டக்குன்னு அப்புறம் நான் ஃபுல் நேம் சொன்னேன். எனக்கு சாரி, எனக்கு டக்குன்னு நான் மறந்துட்டேன், எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருதுன்னு வி ஸ்டார்டட் டாக்கிங் ஸ்கூலில் இது பண்ணதெல்லாம். ஸோ அப்புறம் அவங்க சொன்னாங்க இப்போ என்கேஜ்மெண்ட் பிளான் பண்ணிகிட்ருக்கோம், உங்கள் ஒர்க் ரொம்ப நல்லா இருக்குது, இப்போ ரீசெண்டாக பார்த்தோம், அந்த மாதிரி எனக்கு வேணும் அந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ நாங்கள் டிஸ்கஷன் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் கேட்டது எந்த வென்யூன்ற மாதிரி கேட்டிருந்தேன். அவங்க சொன்னாங்க ஒரு ப்ரைவேட்டாக தான் பண்ணுறாங்க, ஒரு வில்லா மாதிரி எடுத்திருந்தாங்க, ECRல எடுத்துகிட்டு ஒரு 5 star ப்ராப்பர்ட்டி. அதில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்விம்மிங் பூல் அண்ட் ஒரு பெரிய லான் இருந்தது. ஸோ அதில் பண்ணலான்ட்டு. ஸோ ஃபுல்லாக க்ரீனரியாக இருந்தது. ஸோ நான் ஃபர்ஸ்ட் கேட்டது அவங்களோட லெஹங்கா கலர் கேட்டிருந்தேன். ஸோ அவங்க வந்து பேபி பிங்க்கில் எடுத்திருந்தாங்க, அந்த ஃபோட்டோஸ் அனுப்பிச்சாங்க. ஸோ ஃபுல் க்ரீனரியாக இருந்தது, ஃப்ரண்ட்டில் வாட்டரும் இருந்தது. ஸோ நம்மளுக்கு ஃபோட்டோஸ்க்கு அந்த விஷுவலாக ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அந்த இடத்த எப்படி என்ஹான்ஸ் பண்ணலாங்கிற மாதிரி யோசிச்சு ஸோ ஒரு முகலாய் தீம் மாதிரி பண்ணலாம். முகல் கார்டன்ஸில் வந்து சில பிரிண்டபிள்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிரிண்ட் வச்சுட்டேன்னா பிளெயினாக நம்ம ஒரு ட்ரேப்போ ஒரு ஒயிட் போட்டோம்னாக்க அவ்வளோ கேரக்டர் இருக்காது. ஸோ இன்னும் நல்ல எஸ்தட்டிக்ஸை என்ஹான்ஸ் பண்ணலான்ட்டு ராஜஸ்தானி கொஞ்சம் பிச்வாய் வால் ஆர்ட் அந்த மாதிரி அவங்கக்கிட்ட காட்டியிருந்தேன். ஸோ அவங்க 2 பேருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஈவன் அவங்க ஃபியான்ஸேவும் ரொம்ப இன்வால்வ்டாக இருந்தார். ஸோ அவங்க 2 பேருக்கும் ஐ ஷேர்ட் ஒரு நிறைய இமேஜஸ் காட்டியிருந்த ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி இந்த மாதிரி ஸ்டைலில் போகலாமான்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டைல் மாதிரி பிக் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சவுத் இண்டியன் எலிமெண்ட்ஸ் லைக் வாழை மரம் பிரிண்டபிள்ஸ் மாதிரி அண்ட் அதில் கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் எப்படி கொண்டு வரலாங்கிறது பார்த்தோம். எல்லாமே ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரையல் வந்து பார்த்தாங்க, அது செட் ஆகல. இந்த செகண்ட் வந்து வாழை மரம் வச்சு நம்ம பண்ணலான்னாங்களா? இல்லை, ராஜஸ்தானியோட சேர்த்து நம்ம சவுத் இண்டியன் எலிமெண்ட்ஸ் மிக்ஸ் பண்ணலாங்கிற மாதிரி. ஸோ அந்த முகலாய் கார்டனை பேஸாக வச்சுட்டு வாழை மரம் 2 பிரிண்டபிள்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இப்போ அந்த நந்தி ஆர்ட், அந்த கோமாதான்னு சொல்லுவாங்க, அது வந்து இப்போ நல்லா ட்ரெண்டிங்காக இருக்குது. அந்த வால் ஆர்ட் பிச்வாய் ஆர்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அதையும் இன்கார்பரேட் பண்ணால் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ மோஸ்ட்லி பிளெயினாக ஃப்ளோரில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ஸ்டாண்ட் அவுட்டாக இருக்கும்னு சொன்னான். ஸோ அந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அவங்களோட லெஹங்கா பார்த்திங்கன்னா நல்ல பேஸ்டல் பிங்க், பேபி பிங்க். ஸோ கம்ப்ளீட் கான்ட்ராஸ்ட்டாக ஒரு க்ரீன் கலர் கொடுத்துருந்தோம். ஸோ அவங்க ஃபோட்டோஸ்க்கு ரொம்ப அழகாக வந்திருந்தது, நல்ல பாப் அவுட்டாக தெரிஞ்சாங்க 2 பேருமே. ஸோ அவங்க ட்ரெஸ் கலரில் பேபி பிங்க் மட்டும் எடுத்துகிட்டு அங்கங்கே ஃப்ளவர்ஸ் லைட்டாக ஹேங்கிங் நம்ம வந்து சீலிங் டெக்கார் பண்ணியிருந்தோம். அவங்க டாப்லேருந்து ஃப்ளவர்ஸ் ஃப்ளோ வர மாதிரி பண்ணியிருந்தோம். ஏன்னா அப்படி பண்ணும்போது நல்ல 3Dயாகவும் இருக்கும், ஃபோட்டோஸ்க்கு நல்ல டெப்த்து கிடைக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். பிளெயின் பேக்ட்ராப்பை விட இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும்.
ஸோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் அவங்க ரிங் எக்ஸ்சேஞ்ச் போது மேலே சீலிங் டெக்கார் தான் அன்றைக்கி ரொம்ப அழகாக தெரிஞ்சுது. அவங்க ஸ்பெசிஃபைடாக அந்த மாதிரி வேணும்னு கேட்டிருந்தாங்களா? ஆமாம், அவங்க ஹஸ்பண்ட் வந்து எங்களுக்கு ஃபுல்லாகவே வேணும், ஃபுல்லராக வேணும், ரொம்ப பிளெயினாக பேக்ட்ராப் மட்டும் வேண்டாம், எங்களுக்கு ஃபுல்லராக வேணுங்கிறது ரொம்ப கிளியராக சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால் நம்ம அந்த மாதிரி சம்பங்கி ஃப்ளவர்ஸ் வச்சுட்டு அதுக்கு கீழே வந்து பிங்க் ரோசஸ் அந்த மாதிரி ஹேங்கிங்ஸ் கொடுத்துருந்தோம். அண்ட் ஸ்டேஜ் ஃப்ரண்ட்லேயும் நம்ம சவுத் இண்டியன் ட்ரெடிஷ்னல் எலிமெண்ட்ஸ் மாதிரி குத்து விளக்கு டெக்கரேஷன் பண்ணியிருந்தோம், பிராஸ் ப்ராப்ஸு, அப்புறம் லோட்டஸ் ஸ்டாண்ட்ஸ், இந்த மாதிரி ப்ராப்ஸ் வச்சு நல்லாவே என்ஹான்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அவங்க உட்காந்து எடுக்கும்போது கூட ஃபோட்டோஸ்க்கு ரொம்ப அழகாக வரும். ஸோ எவ்வளோ டேஸ் ஆச்சு இது ஃபுல்லாக நீங்கள் வந்து ஃபைனலைஸ் பண்ணி இதுதான் இந்த மாதிரி தான் எனக்கு அவுட்கம் வேணும்னு சொல்கிறதுக்கு எத்தனை டேஸ் ஆச்சு? இது ஆக்சுவலாக ஒரு 1 monthலேயே நம்ம டோட்டலாக முடிச்சிட்டோம். அவங்க ஷி காட் இன் டச் லைக் 15-20 days முன்னாடி தான் வந்தாங்களே. ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் வந்து ரெசார்ட்டை புக் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒரு 5 to 7 daysலேயே கம்ப்ளீட்டாக அவங்களோட டிசைனை வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டோம். ஸோ அவங்க பர்டிகுலராக கேட்டது பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளையார் இருக்கணும், எனக்கு உள்ளே என்ட்ரு ஆகும்போது அழகாக ஒரு பிள்ளையார் இருக்கணும் ஒரு பிராஸில் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. ஷி இஸ் வெரி சென்டிமெண்டல் அபவுட் இட். ஸோ ஒரு அழகாக ஒரு பிள்ளையார் வந்து என்ட்ரன்ஸ் அந்த டோர் கிட்டே நல்லா வச்சு சுற்றி நிறைய ஃப்ளார்ஸ் வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணியிருந்தோம். ஸோ அது பக்கத்தில் வந்து வெல்கம் போர்டுக்கும் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பிளான் பண்ணலான்னு ஒரு கிளாஸ்லேயே ஒரு வெல்கம் போர்ட் பண்ணியிருந்தோம். இப்போ அது கொஞ்சம் நல்லா ட்ரெண்டிங்காக இருக்குது. ஸோ கம்ப்ளீட் கிளாஸ்லேயே அது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான எலிமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது ஒரு கிளாஸ் இருந்தால் அழகாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வச்சுருந்தோம். அது பக்கத்தில் நிறைய வந்து அகேன் பிராஸ் ப்ராப்ஸு, கலசம் ப்ராப்ஸுன்னு இப்போ நிறைய ட்ரெடிஷ்னல் எலிமெண்ட்ஸ் தான் இட்ஸ் கம்மிங் பேக் டு ஸ்டைல். ஸோ கலசம் நிறையா ஸ்டாக் பண்ணியிருந்தோம். ஸோ பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுக்கிறதாட்டும் உள்ளே வரும்போது ரொம்ப நல்லா உங்களுக்கு நல்ல பாசிட்டிவாக ஃபீல் குட்டாக இருக்கும் அந்த மாதிரி பார்த்துட்டு வரும்போது. ஸோ அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ ட்ரெடிஷ்னலும் சேர்ந்த மாதிரியே இருக்கணும், எல்லாமே கொஞ்சம் எலைட்டாகவும் இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவுட்கம் எப்படி அவுட்கம் பார்த்தோன்னே என்ன சொன்னாங்க, என்ன மாதிரி ஃபீட்பேக்ஸ் கொடுத்தாங்க? அவங்க என்ன அவ்வளோ ஹாப்பி. அவங்க கால் பண்ணி சொல்லிவிட்டு அவ்வளோ நேரம் பேசினாங்க. அதுதான் எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. நிறைய பேர் அப்படி கால் பண்ணி அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க. ஈவெண்ட் முடிஞ்சதும் அவங்க வந்து மற்ற பிஸியில் போயிடுவாங்க அடுத்த வெட்டிங் பிளானிங் அப்படின்னு. கால் பண்ணி அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்று அவங்க டீட்டெயில்டாக எடுத்து சொன்னாங்க. எக்ஸ்பெக்டே பண்ணல இவ்வளோ கிராண்டாக இருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப ஒரு இன்டிமேட்டாக ஒரு இதாக மொத்தமாகவே 10 people தான் அவங்களோட என்கேஜ்மெண்ட்டில். அவங்க சைடில் ஒரு 5 people, பையன் சைடில் ஒரு 5 people, அப்படியே தான் ரிங் எக்ஸ்சேஞ்ச் அந்த மாதிரி தான் ப்ரைவேட்டாக வச்சுக்கணும். வெட்டிங் தான் நல்லா கிராண்டாக பண்ணுன்ற மாதிரி இருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வரும்போதே ரொம்ப சிம்பிளாக பண்ணலான்ற மாதிரி வந்தாங்க. நான் நல்லா கிராண்டாக எலிவேட் பண்ணி பண்ணலாம், சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கட்டும். ஏன்னா எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளாக போகிறோமோ அதுதான் அவ்வளோ அழகாகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப நம்ம எக்ஸ்ட்ரா வேகண்ட்டாக போகாமல் எத்னிக்காக ரொம்ப சட்டிலாக பியூட்டிஃபுல்லாக கொண்டு வந்திருந்தோம். ஸோ அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அவங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ ஏன் அந்த ஒரு 10 members மட்டும்? பிகாஸ் செலிப்ரிட்டினா கொஞ்சம் நிறைய மற்ற செலிப்ரிட்டிஸை கூப்பிடுறது அந்த மாதிரிலாம் தானே இருக்கும். நீங்கள் ஃப்ரெண்டாக இருக்கும் போது உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி என்ன ஷேர் பண்ணாங்களா? அவங்க வந்து வெட்டிங் தான் ஃபர்ஸ்ட் கிராண்டாக பிளான் பண்ணலான்ற மாதிரி, இது கொஞ்சம் லோக்கியாக வச்சுக்கலாம். அவங்க கொஞ்சம் ப்ரைவேட் பர்சன் தான். அவங்க ப்ரைவேட் லைஃப் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ப்ரைவேட்டாக தான் இருப்பாங்க. நிறைய எல்லாருக்குமே நம்ம ரொம்ப எல்லாரையும் கூப்பிட்டு பண்ணுறது அவங்களுக்கு இப்போ எல்லாமே ட்ரெண்டும் அப்படி தான் இருக்குது. நிறைய வந்து நிறைய கம்மி க்ரௌடில் தான் இப்போ பண்ணுறாங்க. அப்ராட்லேருந்து வர கிளைண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா 100-150 தான் எங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க மட்டும்தான் என் கூட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. முன்னாடிலாம் அந்த 500,000லாம் கோவிடுக்கு அப்புறமாவே எல்லாமே இந்த இன்டிமேட் வெட்டிங்ஸ் நிறைய ஆயிடுச்சு. ஸோ அதை பார்த்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. என்னோடய சிஸ்டர் மட்டும் இருக்கணும், என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட் மட்டும் பக்கத்தில் இருக்கணும். ஸோ ரொம்ப அவங்களாவே இருக்கலாம். மற்றவங்களுக்காக வந்து அவங்க அதுக்காக யோசித்து நிறையா பண்ணாமல் அவங்களோட ஃபேமிலி ஈவெண்ட் ஒரு முன்னாடிலாம் என்கேஜ்மெண்ட் வீட்டில் எப்படி ஒரு ரிங் எக்ஸ்சேஞ்ச் பிளேட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு அழகாக இருக்குமோ அந்த மாதிரி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஸோ ஷீ ஜஸ்ட் வாண்டட் இட் டு பி அபவுட் ஹர். அவங்க மட்டும் ஹைலைட்டாக இருக்கணும், அவங்க 2 பேர் ஹாப்பியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணாங்க. ஸோ அதனால் என்கேஜ்மெண்ட் ஐ திங்க் தேல் ஹேவ் அ ஃபுல் ஆன் வெட்டிங், நல்ல ஒரு கிராண்ட் வெட்டிங் பிளான் பண்ணுறதுனால தே வாண்டட் இட் டு பி ப்ரைவேட். இப்போ நம்ம வெளியிலேருந்து பார்க்கும்போது தெரியும்ல, இந்த பேர் வந்து நல்ல ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, நல்ல ஒரு இந்த க்யூட் மூமெண்ட்ஸ், க்யூட்டாக லவ்வெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறாங்கன்னு இருக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் என்ன ஒரு மூமெண்ட் பார்த்தீங்களா அவங்கக்கிட்ட? அவங்க ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இருந்தாங்க நான் பார்த்த வரைக்குமே. ஸோ 2 பேருமே சினி இண்டஸ்ட்ரி, ஒருத்தங்க சினி இண்டஸ்ட்ரி இல்லாததுனால அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அவருக்கே தெரியலையே அவங்க சினிமாவில் இருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ ஹீஸ் ஃப்ரம் கேரளா, ஸோ இவங்க வந்து சென்னை. ஸோ அதனால் அவங்க இதை பற்றி நான் படிச்சிருந்தேன், அவங்களோட லவ் ஸ்டோரி பற்றி. ஸோ அதுவே அவங்களுக்கு ரொம்ப நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்க மாதிரி தெரிஞ்சது. நான் பேசின வரைக்குமே ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தாங்க 2 பேருமே. ஸோ கண்டிப்பாக நல்ல மேட்ச் தான். அவங்க 2 பேருக்குள்ள பொருத்தம் வந்து பர்ஃபெக்டாக தான் இருந்தது. ஸோ மேரேஜ்க்குமே நீங்கள் தான் ஈவெண்ட் ரெக்கார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்களா? கண்டிப்பாங்க. ஃபர்ஸ்டே சொல்லிட்டாங்க அவங்க என்கேஜ்மெண்ட் பிளான் பண்ணும்போது, இது நம்ம சிம்பிளாக பிளான் பண்ணுறோம், வெட்டிங் நல்ல கிராண்டாக உங்களுக்கு நிறைய இன்புட்ஸ் வந்து நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க.
உங்களுக்கு எப்படி இருக்கு ஃபீல்? நம்ம கூடயே படிச்ச ஒரு கிளாஸ்மேட் நடுவில் ஒரு கேப், மறுபடியும் நம்ம கிட்ட பேசுறாங்க. ஆனா பேசும்போது பார்த்தா நம்ம இப்போ வந்து ப்ரொஃபஷனலா, அவங்களும் ஒரு ப்ரொஃபஷன்ல இருக்காங்க, நானும் ஒரு ப்ரொஃபஷன்ல இருக்கோம். ஸோ 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ண போறீங்க. எப்படி இருந்துச்சு அந்த மூமெண்ட்ஸ்லாம்? சின்ன வயசை பத்தி நிறைய பேசுனீங்களா? ஆமாம், கண்டிப்பாக ஸ்கூல் மெமரிஸ் வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிட்டோம். யார் யார் கூடலாம் டச்சில் இருக்கோம் இதெல்லாம் கேட்டுக்கிட்டோம். ஸோ ஒரு நம்ம ஸ்கூலில் படிச்சு போன திடீர்னு நம்ம வந்து ப்ரொஃபஷனல் ஹெல்ப் பண்ணும்போது அப்படி ஒரு ஹாப்பினஸ். நம்ம ஒர்க்கை ட்ரஸ்ட் பண்ணி வராங்க நம்மக்கிட்ட இவ்வளோ இயர்ஸ் கழிச்சு. அண்ட் அவங்க ஸ்கூல் வந்து ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்வீட் டைப். அவங்க ஏதாவது மாறி இருப்பாங்களோன்னு நினச்சேன். பார்த்தா அவங்க அப்படியே தான் இருக்காங்க, எந்த சேஞ்சுமே இல்லை. அவ்வளோ ஸ்வீட்டாக இருப்பாங்க. ஒரு ஈகோ, ஒரு பந்தா எதுவுமே இருக்காது. ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கனாக இருப்பாங்க ஸ்கூலில். எக்ஸாக்ட்லி த சேம். பேசினது அப்படியே இருந்தது. எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. எந்த சேஞ்சும் இல்லாத ரொம்ப ஜாலியாக இருந்தது அவங்க கூட ஒர்க் பண்ணவே. ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு கொடுக்கல, ஒரு டென்ஷன் இல்லை. அப்படியே கொடுத்துருவாங்க. சில பேர் நம்மளை ட்ரஸ்ட் பண்ணி கொடுத்துருவாங்க, நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து ஒரு ஈவெண்ட் பிளானருக்கு அவங்க பெஸ்ட் அவுட்புட் கொடுக்க முடியும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, இப்படி வேணும் இப்படி வேணும், அவங்களால விஷுவலைஸ் பண்ண முடியாது. இந்த கலர் இப்படி மிக்ஸ் பண்ணி போட்டால் ஃபர்ஸ்ட் வந்து ஒயிட் அண்ட் பிங்க் ஃப்ளார்ஸ் கேட்டிருந்தாங்க, அவங்க மிக்ஸ் பண்ணி போடுறாங்க மாதிரி. ஸோ நான் சொல்லியிருந்தேன், இந்த வெறும் ஒயிட் ஃப்ளார்ஸ் ரன்னர் மாதிரி கொடுத்தா தான் அழகாக இருக்கும் உங்கள் ட்ரெஸ்க்கு ஸ்டாண்ட் அவுட். மிக்ஸ் பண்ணிட்டா யூஷுவல் ஆகிடும். ஒயிட் அண்ட் பிங்க் எல்லாருமே மிக்ஸ் பண்ணுவாங்க. நம்ம வெறும் ஒயிட்டில் போகலான்னு சொல்லுவோம். இமீடியட்டாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து அவங்க வந்து என்னோட இன்புட் இப்படி தான் வேணும்னு சொல்லும்போது வேறு மாதிரி இருக்கும். ஸோ எப்போ கொடுத்துட்டாங்களோ நம்ம இன்னும் எப்படி பெஸ்ட்டாக பண்ணலாம், நம்ம ட்ரஸ்ட்டை வந்து காப்பாற்றணுங்கிறதுக்காக இனிமேல் சூப்பராக பண்ணி கொடுப்பேன் எப்பயுமே. இப்போ நீங்கள் வந்து ஜனனி வந்து அவங்க இவங்க தான் பேசுகிறீங்க. ஸோ ஸ்கூல் டைம்லேயுமே அப்படி தான் பேசிகிட்டு இருந்தீங்களா? ஸ்கூல் டைமில் கண்டிப்பாக அப்படி பேசல. ஸோ நம்ம வந்து நீ பாப்போம் தான் பேசுவோம். நடுவில் அந்த கேப் இருந்ததுனால நம்ம வந்து இப்போ வந்து அவங்கள வெளியில் சொல்லும் போது ஷீஸ் அ குட் ஆக்ட்ரஸ் இல்லையா, ஸோ அதனால் நீங்கள் வாங்கன்னு சொன்னால் நல்லா இருக்குங்கிறதுனால அவங்களுக்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட் தான். பிகாஸ் த பர்சன் தட் ஷீ இஸ். பட் பர்சனலாக பேசும்போது கூட நீங்கள் வாங்க போங்க. கண்டிப்பாக நீ வாப்போன்னு ஃபோனில் நம்ம பேசும்போது பேசலாம். பட் அவங்க கிட்ட அவங்கள பற்றி நம்ம சொல்லும் போது அவங்களுக்கு அந்த இது கொடுத்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ரீசெண்டாக நாங்கள் பேசினப்போ நான் வந்து அவங்களுக்கு நாங்கள் ட்ரெயினில் வந்து நாங்கள் மதுரை அண்ட் கொடைக்கானல் ஸ்கூல் ட்ரிப் போயிருந்தோம். அந்த ஃபோட்டோ அவங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். அவங்க பார்த்து ரெண்டு பேருக்குமே அடையாளமே தெரியல, அந்த மாதிரி இருந்தோம். ஸோ அவங்க பார்த்துட்டு ஷி ஸ்டார்டட் லாஃபிங், நம்ம இன்னும் இப்படி இருந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ட்ரெயினோட இமேஜ். ஸோ தட் வாஸ் அ கியூட் மெமரி தட் வி ஷேர்ட் ரீசென்ட்லி. ஜனனி மேம் தாண்டி வேறு எந்த செலிபிரிட்டிஸ்க்கு நீங்கள் ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கீங்க? நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக சுஜாவாரணி மேமோட கிட்டோட பர்த்டே பண்ணியிருந்தோம். அது நல்லா கிராண்டாக வந்தது. அது ஃபுல் ஆன் பர்த்டேஸ். ஸோ அது பண்ணியிருந்தோம். அப்புறம் நிறையா டாக்டர்ஸ், ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் அந்த மாதிரியும் பண்ணுவோம். ஒலிவியா மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அவங்களுமே குவைட் பாப்புலர் இந்த இன்டர்நெட். ஸோ அவங்களோட இவெண்ட்ஸ் வி ஹவ் பீன் டூயிங் இட் ஃபார் 5-6 years. ஷீ இஸ் ஆல்சோ வெரி குட் ஃப்ரெண்ட். அவங்க வளைகாப்பாக இருக்கட்டும், கிட்ஸோட பர்த்டே. இன்ஃபேக்ட் ஜனனியா அவங்களோட இவெண்ட்ஸ் பார்த்துட்டு தான் ஷீ காட் இன் டச் வித் மீ, அந்த ஒர்க் பார்த்ததுனால. ஸோ அவங்க இருக்கும். ஒன்ஸ் we did even நயன்தாரா மேம்ஸ் பர்த்டே பார்ட்டி, ஒரு ப்ரைவேட் பர்த்டே அவங்க வீட்டுக்குள்ளே ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க, ஒரு சர்ப்ரைஸ் பார்ட்டி மாதிரி. ஸோ அதுக்கு க்யூட்டான டெக்கார், ரோசஸ் அண்ட் பலூன்ஸ் அண்ட் பண்டிங்ஸ் அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருந்தோம். தட் வாஸ் லைக் அ 2-hour event. 2 hours முன்னாடி தான் எங்களுக்கே சொன்னாங்க எங்களுக்கு சர்ப்ரைஸாக வேணுங்கிறது. ஸோ இமீடியட்டாக நம்ம பண்ணி கொடுத்தோம். தே ஆல்சோ லைக் இட் வெரி மச். அண்ட் இப்போ நயன்தாரா மேம் சொன்னீங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு ப்ரைவேட் ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு. நயன்தாரா மேம் அவங்களுக்கு ஒரு கான்வென்ட் இருந்துச்சு அந்த டைமில்? இல்லை, அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பார்ட்டிங்க தான், அவங்களுக்கே அது தெரியாது நடக்குங்கிறது. ஸோ நம்ம ஈவெண்ட் பிளானர் கிட்ட அவங்க டைரெக்டாக பேசல, அவங்களோட பார்ட்னர் தான் அப்போ நம்ம கிட்ட இன் டச் பேசியிருந்தாங்க. அவங்க தான் சொல்லியிருந்தாங்க எந்த மாதிரி வேணுங்கிறது. ஸோ அவர் கேட்ட மாதிரி எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே, ஆஃப்டர் தட் ஃபீட்பேக்ஸ் ஏன்னா அவங்க கொடுத்தது உங்ககிட்ட கன்வே பண்ணது அது மாதிரி என்ன? கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம பண்ணியிருந்த க்யூட்டான ஒர்க் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொன்னாங்க. பேஸ்டல்ஸ்லேயே பர்த்டேஸ் பண்ணியிருந்தோம், லைக் பலூன்ஸில் சிம்பிள் ஒர்க் தான், பிகாஸ் இட்ஸ் சர்ப்ரைஸ் பார்ட்டி. அண்ட் ஒரு 100 ரோசஸ் வச்சு ஒரு பொக்கே மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருந்தோம். அண்ட் க்யூட்டாக ஒரு ஹாப்பி பர்த்டேன்ற மாதிரி பின்னாடி ஒரு பேனர் வச்சுருந்தோம். அவ்வளோதான், அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொன்னாங்க. அண்ட் சுஜாவாரணி மேம் அவங்கள பற்றி சொன்னீங்க. இது வரைக்கும் அவங்க வந்து ரொம்ப சில்லான ஒரு பர்சன், நல்லா ஜாலியாக பழகக்கூடிய ஃப்ரெண்ட்லியான ஒரு பர்சன் கேள்விப்பட்டோம். ஸோ உங்ககிட்ட எப்படி அவங்க பேசுவாங்க? ஆமாம், அவங்களுமே ரொம்ப ஸ்வீட்டான பர்சன் தான். அவங்க ஹஸ்பண்ட் 2 பேரும் சேர்ந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களும் ரொம்ப கிளியராக நம்மக்கிட்ட ரெக்குவயர்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு எந்த மாதிரி வேணும் எல்லாமே கேட்டு ரொம்ப டீட்டெயில்டாக, அவங்க ரொம்ப ஸ்பெசிஃபிக் அபவுட் ஸ்மால் திங்ஸ். ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்கணும், எல்லாமே இன் பிளேஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்க்குற ஒரு பர்சன். ஸோ அவங்க கேட்ட மாதிரி எல்லாம் அவங்களும் ரொம்பவே ஹாப்பி வித் த ஈவெண்ட். ரொம்ப ஒரு கிராண்டாகவே அவங்க ஒரு ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க நம்மளுக்கு, எல்லாமே பிடிச்சிருந்த மாதிரி. ஸோ கிளைண்ட்டுக்கு என்ன வேணும் எக்ஸாக்டாக அந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுப்போம். ஒருத்தருமே ஒரு யூனிக்னஸ் கேட்பாங்க, அதுவும் செலிபிரிட்டிஸாக வரும்போது இன்னும் பயங்கர யூனிக்னஸ் பார்ப்பாங்க. சுஜாவாரணி மேம் அந்த மாதிரி என்ன இன்புட்ஸ் கொடுத்தாங்க உங்களுக்கு அந்த யூனிக்னஸில்? அந்த பர்த்டே பார்ட்டி பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு என்ன வேணுங்கிற மாதிரி அவங்க போயிட்டாங்க. யூனிக்னஸை விட குழந்தைக்கு வந்து பாப் பேட்ரோல்ன்ற ஒரு தீம் ரொம்ப பிடிக்கும்னு அவங்க ஹஸ்பண்ட் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுதான் நம்ம குழந்தைங்களுக்கு பார்க்கணும், நம்ம யூனிக்னஸும் அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி கேக்கு, பேக் ட்ராப்ஸ், கட் அவுட்ஸ், அந்த டாக் வச்சு பண்ணுறது. ஸோ அதோடைய கேரக்டர்ஸ் எல்லாம் நம்ம என்ட்ரி எடுத்து
இடத்துலயே ஓப்பனாக வச்சுட்டு அதில் குழந்தைங்க வந்து நின்று அவங்க ஃபேஸை காட்டினா அந்த மாதிரி பண்ணியிருந்தோம். அண்ட் நிறைய கார்ட்டூன் கேரக்டர்ஸ் பண்ணியிருந்தோம், ஹியூஜாக லைஃப் சைஸில் பண்ணியிருந்தோம். ஸோ கிட்ஸை ரொம்ப விரும்புகிற மாதிரி அவங்களுக்கு நிறைய பண்ணி கொடுத்துருந்தோம். அது அண்ட் நிறைய ஆக்டிவிட்டி பேஸ்டாக அவங்க பண்ணியிருந்தாங்க, லைக் பபுள் ஷோ மாதிரி யூனிக்கான ஷோஸ். ஏன்னா கிட்ஸு வந்து எல்லாமே எல்கேஜி யூகேஜி பசங்க, ஸோ என்ஜாய் பண்ணுற ஏஜ். ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இல்யூஷனிஸ்ட் வச்சுருந்தோம், பபுள் ஷோ, ஜோக்கர் ஜக்லர், இந்த மாதிரி என்டர்டைன்மெண்ட் ஆப்ஷன், நிறைய டேட்டூ, நெயில் ஆர்ட், இந்த மாதிரி ஒரு கார்னிவல் மாதிரி கேட்டிருந்தாங்க. மோர் தென் த டெக்கோர் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் ஃபோக்கஸ் பண்ணதுனால இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருந்தோம். இப்போது கஸ்டமர்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு டிஃபிகல்ட் டாஸ்க் தான் சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து செலிப்ரிட்டிஸ் அண்ட் நான் செலிப்ரிட்டிஸ் இவங்களில் யார் உங்களை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுறது கொஞ்சம் உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும்? டிஃபிகல்ட்டாக இருக்கணும். இப்போ ரெண்டுத்துலேயே எல்லாருமே நார்மல் ஹியூமன் பீயிங்ஸாக தான் வருவாங்க. அது எண்ட் ஆஃப் தி அவங்க எப்படிப்பட்ட ஒரு பர்சனாலிட்டி ஃபஸ்ட்டே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். கேட்கும் போது எப்படி நம்ம புரிஞ்சுட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி. சில கிளைண்ட்ஸ் வந்து எல் பி வெரி ஸ்பெசிஃபிக், எனக்கு இதுதான் வேணும்னா நம்ம என்ன நம்ம வேறு என்ன பண்ணாலும் தே வில் நாட் அக்செப்ட் அண்ட் அவங்க சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க. ஸோ இட்ஸ் பெட்டர் டு கோ வித் வாட் தே ஆஸ்க் ஃபார். அவங்க வேணுங்கிறதே எடுத்துட்டு அதில் எப்படி பெஸ்ட்டாக கொடுக்க முடியும், இல்லை இதை விட இப்படி கொடுக்குறேங்கிறத விட அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த ஆங்கிள்லேயே நம்ம போயிட்டோம்னா தே வில் பி சாட்டிஸ்ஃபைட். இல்லை நான் அதை விட பெஸ்ட்டாக பண்ணுறேன் ஆனால் வேறு மாதிரி பண்ணுறேன்னா தே வில் நாட் பி ஹாப்பி. சில கிளைண்ட்ஸ் அப்படியே நம்ம கிட்ட கொடுத்துருவாங்க கம்ப்ளீட்டாக. அந்த கிளைண்ட்டுக்கு நம்ம எப்படி வேணால் பண்ணி கொடுக்கலாம், தே வில் பி ஹாப்பி அபவுட் இட். சில பேருக்கு ரொம்ப அந்த குட்டி குட்டி கிரியேட்டிவ் எலமெண்ட்ஸ்ல அவ்வளோ ஆசையாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரி பண்ணி கொடுப்போம். சில பேருக்கு எனக்கு பெருசாக கிராண்டாக இருந்தால் கூட சின்ன சின்ன எலமெண்ட்ஸில் ஃபோக்கஸ் இல்லை, அவங்களுக்கு அந்த மாதிரி பண்ணி கொடுப்போம். சில பேருக்கு பேஸ்டல்ஸ் தான் விரும்புவாங்க, ரொம்ப லைட். இப்போ இருக்க ட்ரெண்டே லைட் கலர்ஸ் தான். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ரெட்டு, கோல்டு, க்ரீன் அந்த மாதிரி பிரைட்டாக இருக்கும். இப்போ ஸோ அவங்களோட டேஸ்ட்டையும் புரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுத்துருவோம். ஸோ தேல் பி ஹாப்பி அட் தி எண்ட் ஆஃப் த டே. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணீங்க. அண்ட் ஜனனி மேமோட வெட்டிங்க்குமே நீங்கள் தான் ஈவெண்ட் ஆர்கனைசர்னு சொல்லிட்டீங்க. ஸோ அதோட அப்டேட்ஸுமே நாங்கள் குயிக்காக வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ. உங்கள் லெஜண்ட் சரோனாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை. Oscar is always on right track. That is why Fast Track Taxi அப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.